அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தொடர் வேதாகமத்தை இந்த நாளில் வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் பகுதியை துவங்கி அப்சலோமின் தோல்வியும் சாவும். தாவீது தம்முடிருந்த வீரர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது 1100 தலைவர்களை நியமித்தார். வீரர்களுள் 1/3 பகுதியினரை யோவாபின் தலைமையிலும், அடுத்த 1/3 பகுதியினரை யோவாபின் சகோதரன் செருயாவின் மகன் அபிசாயின் தலைமையிலும், இன்னும் 1/3 பகுதியினரை கித்தியன் இத்தாயின் தலைமையிலும் தாவீது அனுப்பினார். தாமும் அவர்களோடு புறப்படுவதாக அரசர் வீரர்களும் கூறினார். நீர் வெளியே வர வேண்டாம், ஏனெனில் நாங்கள் புறமுது காட்டி ஓடினால் அவர்கள் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். எங்களுள் பாதி பேர் மடிந்தாலும் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீர் ஒருவர் எங்களுள் 10,000 பேருக்கு சமம். தற்போது எங்களுக்காக நகரிலிருந்தே நீர் உதவி செய்வது நல்லது என்று வீரர்கள் அவரிடம் சொன்னார்கள். உங்களுக்கு எது நல்லது எனப்படுகிறதோ அதையே நான் செய்வேன் என்று அரசர் அவரிடம் கூறி மாயலருகே நின்றார். வீரர்கள் 100 1000 புறப்பட்டு சென்றனர். என் பொருட்டு அந்த இளைஞன் அப்சலோமுக்கு தீங்கு இழைக்க வேண்டாம் என்று யோவாபு, அபிசாய், இத்தாய் ஆகியோருக்கு அரசர் கட்டளையிட்டார். எல்லா படைத்தலைவர்களுக்கும் அரசர் கட்டளையிட்டது வீரர்கள் அனைவரும் கேட்டார்கள். இஸ்ரேலை எதிர்கொள்ள வீரர்கள் புறப்பட்டு திறந்த வெளிக்கு சென்றனர். போர் எப்ராயிம் காட்டில் நடந்தது. இஸ்ரேலர் தாவீதின் பழியாளரால் தோற்கடிக்கப்பட்டனர். அன்று மாபெரும் அழிவு ஏற்பட்டது. 20,000 பேர் கொல்லப்பட்டனர். நாடெங்கும் போர் பரவியது. அன்று வாளுக்கு இரையானவர்களை விட காட்டுக்கு இரையானவர்களே மிகுதியானவர்கள். அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. ஒருவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாப் அதை சொன்னவனை நோக்கி, என்ன நீ கண்டாயா? அவனை ஏன் நீ அங்கேயே வெட்டி தரை வீழ்த்தவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளி காசுகளை ஒரு கச்சையையும் தந்திருப்பேனே என்று கூறினான். அதற்கு அம்மனிதன் யோவாவிடம் கூறி, என் கையில் 1000 வெள்ளி காசை நீங்கள் நிறுத்த கொடுத்தாலும் அரசரின் மகனுக்கு எதிராக நான் கையோங்க மாட்டேன். இளைஞன் அப்சலோமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று உமக்கு அபிசாய்க்கும் இத்தாய்க்கும் அரசர் கட்டளையிட்டது நாங்கள் கேட்டோமே. மாறாக நான் என் மனச்சான்றுக்கு எதிராக நடந்திருந்தால் அது அரசருக்கு தெரியாமல் போகாது. நீ என்னை கைவிட்டிருப்பீர். உன்னோடு இவ்வாறு நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு யோவாப் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினான். மேலும் யோவாபின் படைக்கலன் தாங்கிய 10 பேர் அப்சலோமை சூழ்ந்து வெட்டி கொன்றனர். யோவாபு எக்காலம் ஊத வீரர்களை நிறுத்தி அவர்களை இஸ்ரேலை பின்தொடர்வதை விட்டனர். அவர்கள் அப்சலோமை தூக்கி சென்று காட்டில் ஒரு பெருங்குழியில் தள்ளி அவன் மேல் பெருங்கற்குவியலை எழுப்பினர். அச்சமயம் இஸ்ரவேலர் அனைவரும் தம் வீடுகளுக்கு ஓடிவிட்டனர். அப்சலோம் தனக்கு ஒரு மகன் இல்லாத காரணத்தால் தன் பெயரை நினைவு கூறுவதற்காக தன் வாழ்நாளிலே தனக்கென்று அரச கணவாயில் ஒரு தூண் நிறுவியிருந்தான். அதற்கு அவன் தன் பெயரையே வைத்தான். இந்நாள் வரை அது அப்சலோமின் நினைவு சின்னமாக இருக்கிறது. தாவீது அப்சலோமின் இறப்பை அறிவித்தார். சாதோக்கின் மகனாகிய அகிமாசு நான் ஓடி அரசிடம் சென்று ஆண்டவர் அவரை தன் எதிரிடம் விடுத்துள்ளார் என்ற செய்தி அறிவிக்க அனுமதி தாரும் என்று சொன்னான். அதற்கு யோவாபு, இன்று நீ செய்தி எடுத்து செல்ல வேண்டாம், இளவரசர் இருந்து விட்டதால் இன்று வேண்டாம், வேறொரு நாள் செய்தி எடுத்து செல்லலாம் என்று சொன்னார். ஆனால் யோவாபு ஒரு கூசியனிடம் நீ சென்று கண்டவை அனைத்தையும் அரசிடம் சொல் என்று சொல்ல அவனும் யோவாபை வணங்கிவிட்டு ஓடி சென்றான். சாதோக்கின் மகன் அகிமாசு மீண்டும் யோவாபிடம், என்ன நேரிடினும் நான் கூசியனின் பின் ஓட எனக்கு அனுமதி தாரும் என்று கேட்டான். மகனே, இச்செய்தியை சொல்வதனால் உனக்கு எப்பரிசும் கிடைக்கப் போவதில்லை. பின் ஏன் நீ ஓட வேண்டும் என்று யோவாப் பதில் கூறினான். நடப்பது நடக்கட்டும், நான் ஓட விரும்புகிறேன் என்று அவன் மீண்டும் சொல்ல, சரி ஓடு என்று யோவாப் மறுமொழி கூறினார். அகிமாசு குறுக்கு பாதையில் ஓடி சூசியனை முந்தி சென்றான். அப்பொழுது தாவீது 2 வாயில்களுக்கு இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின்
வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குறை எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். காவலன் இன்னொரு ஆளும் ஓடி வருவதை கண்டு அவன் குரல் எழுப்பி வாயில் இதோ இன்னொருவன் தனியாக ஓடி வருகிறான் என்று கூற, அரசர் இவனும் நற்செய்தி கொண்டு வருகிறான் என்றார். முதலில் ஓடி வருவனின் ஓட்டம் சாதோக்கின் மகன் அகிமாசின் ஓட்டத்திற்குள் உள்ளது என்று காவலன் உரைக்க, அதற்கு அரசர், இவன் நல்லவன், இவன் நற்செய்தி விடுகிறான் என்றார். அப்போது அதிகமாக குரல் எழுப்பி நலம் உண்டாகு என்று அரசரிடம் சொன்னான். அவன் முகங்குப்புற தரையில் விழுந்த அரசரை வணங்கி, என் தலைவராம் அரசருக்கு எதிராக கையோங்கியவர்களை ஒப்படைத்த நம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என்றான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, அகிமாசு அரச பணியாளரும் அடியானமாகிய என்னை யோவாபு அனுப்பும் போது அங்கு பெரும் குழப்பமாக இருந்தது, ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியாது என்றான். அரசர் அவனை நோக்கி விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்பொழுது சூசியனை வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினர் உண்மை விடுவித்துள்ளார் என்று கூறினார். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வின, சூசியன், எம் தலைவராம் அரசரின் எதிரிகளுக்கு உமக்கும் எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனை போல் ஆவார்களாக என்றார். அப்பொழுது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே, அப்சலோமே என் மகனே என்று கதறி கொண்டே அவன் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். தாவீதை கண்டித்தல். பகுதி 19 தொடர்ந்து வாசிக்கலாம். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரில் இருந்து முதுமுருகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களை போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். அரசர் தம் முகத்தை மூடிக்கொண்டு, என் மகன் அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்ற குரலை எழுப்பி அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது யோவாபு அரசர் இருந்த வீட்டிற்குள் வந்து அவரை நோக்கி, உம் உயிரும் உன் புதல்வன் உயிரையும் உம் மனைவியர் வைப்பாட்டின் உயிரையும் காத்து உம் பணியாளர் அனைவரையும் இன்று தாழ்வடைய செய்து விட்டீர். உம்மை வெறுப்பவருக்கு அன்பு செலுத்தி உமக்கு அன்பு செலுத்த நீர் வெறுப்பதால் படைத்தலைவர்களோ பணியாளரோ உமக்கு ஒரு பொருட்டல் என்பது என்று எடுத்து காட்டி விட்டீர் என்று அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவருமே மடிந்திருந்தால் உமக்கு அது பிடித்திருக்கு என்பதை நான் என்று புரிந்து கொண்டேன். இப்பொழுது எழுந்திரும், வெளியே சென்று உம் பணியாளர் மகிழ்ச்சி வருமாறு பேசும். ஏனிலே ஆண்டவர் மேல் ஆணை, நீ வெளியே வராவிட்டால் ஒரு மனிதனும் இன்றிரவு உம்மோடு தங்க மாட்டான். உம் இளமை முதல் இன்று வரை உமக்கு ஏற்பட்ட அனைத்து தீமைகளை விடவும் இந்த தீமை கடுமையாக இருக்கும் என்று கூறினார். தாவீது எருசலேமுக்கு திரும்புதல். அரசர் எழுந்து வாயிலில் அமர, இதோ அரசர் வாயில் அமர்ந்துள்ளார் என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டது. வீரர்கள் அனைவரும் அவரும் வந்தனர். இதற்கிடையில் இஸ்ரேல் தம் வேறு வீடுகளுக்கு தப்பி ஓடினர். அப்போது இஸ்ரேலின் குலங்களின் மக்கள் அனைவரிடையே இவ்வாறு வாக்குவாதம் ஏற்பட்டது. நம் எதிரிகளின் கையினின்று அரசர் நம்மை விடுவித்தார். பெலிஸ்தீனின் கையினர் நம்மை விடுவித்தவரும் அவரே. அப்சலோமின் பொருட்டு அவர் இப்பொழுது நாட்டில் நின்று வெளியேறியுள்ளார். நம்மை ஆளுமாறு நாம் திருப்பொழிவு செய்த அப்சலோமோ போரில் இறந்து விட்டார். நீ அரசரை திரும்பி அழைத்து வராமல் வாளா இருப்பதேன்? அரசர் தாவீது குரு சாதோக்குக்கும் அபியத்தாருக்கும் நாள் அனுப்பி கூறியது, யூதாவின் பெரியோர்களும் இவ்வாறு கேளுங்கள். அரசரை தம் அரண்மனைக்கு திரும்பி அழைப்பதில் நீங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும்? ஏனெனில் இஸ்ரேல் அனைவரின் பேச்சும் அரசரின் வீட்டை எட்டி விட்டது. நீங்கள் என் சகோதரர்கள், நீங்கள் என் எலும்பும் சதயமானவர்கள். அரசரை திரும்பி அழைப்பதில் நீங்கள் ஏன் பின்தங்க வேண்டும்? அமாசாவிடம் இவ்வாறு கூறுங்கள், நீ என் எலும்பும் சதையும் அல்லவா? யோவாபுக்கு பதிலாக என் முன்பாக எந்நாளும் படைத்தலைவனாக இராவிட்டால் கடவுள் உன்னை தக்கவாறும் அதற்கு மேலும் தண்டிக்கட்டும். யோதா வீரர்கள் அனைவரின் உள்ளங்களையும் அவன் இவ்வாறு இணங்க செய்து அவர்களை ஒருமனப்படுத்தினான். அவர்கள் அரசரிடம் ஆள் அனுப்பி, நீரும் பணியாளர்கள் அனைவரும் திரும்பி வாருங்கள் என்று கூறினார். அரசர் திரும்பி யோர்தான் வரை வந்தார். யூதாவினர் கில்கால் வரை சென்று அரசரை சந்தித்து அவர் யோர்தானை கடக்க செய்தனர். பகூரிமை சார்ந்த பென்னிமின்னான கேராவின் மகன் சிமையி யூதாவினரோடு அரசர் தாவீதை சந்திக்க விரைந்தான். அவனோடு பென்னியமீனியர் 1000 பேர் இருந்தனர். சவுல் வீட்டு பணியாளர் சீபா தன் 15 புதல்வரோடு 20 பணியாளரோடும் அங்கே இருந்தான். அவர்கள்
அரசர் முன் யோர்தானுக்கு விரைந்தனர். சிமிக்கு தாவீது இரக்கம் காட்டல். அரச குடும்பத்தினரை கொண்டு வரவும் அரசரின் ஏவல்களை செய்யவும் அவர்கள் துறை வழி ஆற்றை கடந்தனர். அரசர் யோர்தானை கடக்கவிருக்கையில் கேராவின் மகன் சிமையை அவர் முன் விழுந்தார். தலைவரே, என் குற்றத்தை பொருட்படுத்தாதீர். என் தலைவராம் அரசர் எருசலேமை விட்டு சென்ற பொழுதும் பணியாளன் செய்த தீமையை நினைவு கூறாதேயும். அரசர் அதை மனதில் கொள்ளாமல் இருப்பாராக. தான் பாவம் செய்துள்ளதை தங்கள் பணியாளன் அறிவான். இதோ இன்று யோசேப்பின் வீட்டார் அனைவரிலும் முதல் ஆளாக என் தலைவராம் அரசரை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் என்று அவன் அரசரிடம் கூறினான். அப்போது செருயாவின் மகன் அபிசாய், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை பழித்ததற்காக சிமையை கொல்லப்பட வேண்டாமா என்று கேட்டான். அதற்கு தாவீது, செருயாவின் புதல்வர்களே, இது பற்றி உங்களுக்கு என்ன? இன்று நீங்கள் எனக்கு எதிரிகள் போல் நடந்து கொள்வது ஏன்? இன்று இஸ்ரேலில் யாராவது கொல்லப்பட வேண்டுமோ? இன்று நான் இஸ்ரேலில் அரசர் என்பதும் எனக்கு தெரியாதா என்று கூறினார். பிறகு அரசர் சிமையை நோக்கி, நீ சாக மாட்டாய் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார். மோபிபேசத்துக்கு தாவீது இரக்கம் காட்டல். சவுலின் பேரன் மோபிபேசத்து அரசை சந்திக்க சென்றான். அரசர் புறப்பட்டு சென்ற நாளிலிருந்து அவர் நலத்துடன் திரும்பிய நாள் வரை அவன் தன் பாதங்களை கழுவவில்லை, தாடியை திருத்தவில்லை, தன் ஆடைகளையும் விளக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் அரசை சந்திக்க வந்தபொழுது அரசர் அவனை நோக்கி, மோபிபேசத்து, என்னோடு நீ ஏன் வரவில்லை என்று வினவினான். அதற்கு அவன், என் தலைவராம் அரசரே, என் பணியாளர் என்னை ஏமாற்றி விட்டான். அடியான் கால் ஊனமற்றிருப்பதால் நானே என் கழுதைக்கு சேனமிட்டு அதன் மீது சவாரி செய்து அரசரோடு செல்வேன் என்று அடியனை நான் கூறினேன். அவனோ அடியானை பற்றி என் தலைவராம் அரசரிடம் அவதூறு பேசினான். ஆனால் என் தலைவராம் அரசர் கடவுளின் தூதரை போன்றவர், உமக்கு சரியெனப்பட்டதையே செய்யும். என் தலைவராம் அரசரின் பார்வையில் என் தந்தையின் குடும்பத்தார் அனைவரும் சாவை தவிர வேறு எதற்கும் உரியவர் அல்லர். இருப்பினும் அடியானை உம்மோடு உணவருந்தவர்களை உருவாக ஏற்றுக்கொண்டீர். இனி அரசரிடம் மன்றாட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு அரசர், உன்னை பற்றி இன்னும் பேசுவானே, நீயும் சீபாவும் நிலத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு நான் சொல்லிவிட்டேனே என்று அவரிடம் சொன்னார். மோபிபேசத்து மறுமை, இல்லை, அவனே அனைத்தையும் எடுத்துக்கொள்ளட்டும். என் தலைவராம் அரசர் நலமே தம் வீடு திரும்பியதே எனக்கு போதும் என்று அரசரிடம் கூறினான். பர்சில்லாய்க்கு இரக்கம் காட்டல். கிளையாத்தை சார்ந்த பர்சில்லாய் அவரை அங்கிருந்து வழியனுப்புவதற்காக ரோகலிடமிருந்து அரசரோடு யோர்தானை கடந்து வந்தார். பர்சில்லாய் வயது முதிர்ந்தவர், 80 வயதினர், பெரும் பணக்காரர். அரசர் மகனையில் தங்கி இருந்த பொழுது அரசரின் தேவைகளை கவனித்து கொண்டவர். அரசர் பர்சில்லாயிடம், இப்பொழுது ஆற்றை கடந்து என்னோடு எருசலேமுக்கு வந்து தங்கியிரும், நான் உன் தேவைகளை கவனித்துக் கொள்வேன் என்றார். அப்போது பர்சில்லாய் மறுமொழியாக கூறியது, அரசரோடு வந்திருப்பதற்கு ஏற்றவாறு நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்கப் போகிறேன்? இப்பொழுதே எனக்கு வயது 80 ஆகிவிட்டது. நல்லதையும் கெட்டதையும் என்னால் வேறுபடுத்தி சொல்ல முடியுமா? அடியானால் உண்பதையும் குடிப்பதையும் அனுபவிக்க முடியுமா? பாடகர் பாடகியரின் குரலை கேட்டு மகிழ என்னால் இயலுமா? என் தலைவராம் அரசருக்கும் அடியான் இன்னும் ஏன் சுமையாக இருக்க வேண்டும்? பணியாளன் அரசரோடு சற்று தொலைவே யோர்தான் மீது கடந்து வருவேன். அதற்காக அரசர் எனக்கு இத்தகைய கைமாறு செய்வானேன்? பணியாளனை போகவிடும். நான் என் நகரில் என் தாய் தந்தையரின் கல்லறைக்கு அருகே இறப்பேன். இதோ பணியாளன் கிம்காம் என் தலைவராம் அரசரோடு அவன் செல்லட்டும். விருப்பம் போல் அவனுக்கு செய்யும். அப்பொழுது அரசர், கிம்காம் என்னோடு கடந்து வரட்டும், விருப்பம் போல் நான் அவனுக்கு செய்வேன். நீர் என்னிடமிருந்து எதை விரும்பினாலும் நான் உமக்கு செய்வேன் என்று கூறினார். பிறகு மக்கள் அனைவரும் யோர்தானை கடந்தனர். அரசரும் யோர்தானை கடந்தார். பர்சில்லாவை அரசர் முத்தமிட்டு வாழ்த்தினார். அவரும் தம் இடத்திற்கு திரும்பினார். அரசரை பற்றி யூதாவும் இஸ்ரவேலும் வாதிடர். அரசர் கில்காலை கடந்து சென்றார். கிம்காமும் அரசு அவரோடு கடந்து சென்றான். யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலில் பாதி பேரும் அரசை கொண்டு வந்து விட்டனர். உடனே இஸ்ரேலர் அனைவரும் அரசரிடம் வந்து, எங்கள் சகோதரர்களான யூதாவின் அரசரையும் அவர் வீட்டாரையும் அவர் ஆள்கள் அனைவரையும் திருட்டுத்தனமாய் கொண்டு வந்த யோர்தானை கடக்க செய்தது ஏன் என்று கேட்டார்கள். யூதாவின் அனைவரும் இஸ்ரேலுக்கு மறுமொழியாக, அரசர் எங்களுக்கு நெருங்கியவர்,
இக்காரியத்தை பற்றி நீங்கள் சினமுறுவது ஏன்? நாங்கள் அரசரிடம் ஏதாவது உண்டோமா? அவரிடமிருந்து நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொண்டோமா என்றார்கள். இஸ்ரேலர் யூதாவினரை நோக்கி, எங்களுக்கு அரசரிடம் 10 பங்குகள் உண்டு, மேலும் தாவீதிடம் உங்களை விட எங்களுக்கு அதிக உரிமை உண்டு. பின் ஏன் எங்களை அற்பமாக நடத்துகிறீர்கள்? எங்கள் அரசை திரும்பி அழைத்து வர வேண்டும் என்று முதலில் சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்று பதில் சொன்னார்கள். இஸ்ரேலின் பேச்சை விட யூதாவின் பேச்சு கடுமையாக இருந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 சாமுவேல் புஸ்தகம் 18:19 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதம் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.